ஜெபம் பண்ணுவாங்க. அதனால தேவன் என்னை தெரிந்து கொண்டார். அது போல நீங்க ஆண்டவருக்காக கீழ்ப்படியும் போது உண்மையா சொல்லட்டுமா, இன்னைக்கு பெற்றோர்கள் தேவனுக்கு சரியானபடி கீழ்ப்படிந்து பயந்து அவருடைய வசனத்தை கை கொண்டால் அந்த பிள்ளைகள் சரியாக இருக்கும். ஒருவேளை உங்க பிள்ளைங்க சரியா இல்லைன்னா அதுக்கு நீங்களும் காரணம்ன்றத தயவு செஞ்சு ஒவ்வொரு பெற்றோர்களும் உணருங்க. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயந்தால் உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களுக்கு பயப்படுவார்கள். நானே அவர் அசட்டை பண்றேன்னா என் பிள்ளைய அசட்டை பண்ணும். இது சத்தியம். வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். நீங்க முதலாவது ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டுங்க. முதலாவது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயபக்தியில உங்களை வளர்த்துக் கொள்ளுங்க. உங்க பிள்ளைங்கிட்ட நீங்க சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நீங்க பிள்ளைங்க கேட்டு நடக்கிறத விட பார்த்து நடக்கிறது அதிகம். அவங்களுடைய செவி திறனை விட பார்வை திறன் அதிகம். நிறைய அவங்களுக்கு படிச்சா யாராவது பார்த்தா டக்குன்னு ஏறிடும். அப்ப நம்மள பாக்குறாங்க, குடும்பத்துல நம்ம எப்படி இருக்கோம், சமுதாயத்துல நிறைய பேரை பார்த்து தான் நிறைய பேர் கெட்டு போயிடுறாங்க. ஆமா தானப்பா? சொல்றது கரெக்டா இல்லையா? பார்த்து தான் நிறைய விஷயத்துல விழுந்து போயிருக்கோம். பார்க்கறத ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, சீஷனாய் வாழு, ஊழியம் செய். அப்போ ஒரு சீஷன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படின்றத ஒரு மூணு காரியத்தை சொல்லி நான் சுருக்கமா முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ ஒரு பெரிய பிரசங்கியாளர், ஒரு பெரிய தேவ மனுஷன், ஒரு மிஷனரி ஐயா இப்படியா எழுதுறாரு. அவர் தான் எழுதுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, எனக்கு நல்ல பிரசங்கியாளர் தேவையில்லை, எனக்கு நல்ல ஜப வீரர்கள் தேவையில்லை, எனக்கு நிறைய வர்ஷிப் லீடர்லாம் தேவையில்லை, எனக்கு நல்ல ஒரு சீஷன் வேணும் அப்படின்றது. இதெல்லாமே வேணும். பிரசங்கியாளர் வேணும், ஜெபிக்கிறவர் வேணும், வர்ஷிப் லீடர் வேணும். அதனால அவங்களுக்குள்ள அந்த சீஷத்துவத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சீஷன் என்பவன் யாரு? போதகனை போல மாறுகிறவனே சீஷன். அப்போ ஒரு சீஷனுக்கு இருக்கிற 3 குவாலிட்டிய நான் சொல்றேன். தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க. உண்மையை சொல்ல போனா நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. கடன் பிரச்சனை இருக்குது, இஎம்ஐ பிரச்சனை இருக்குது, சரீர ஆரோக்கியம் இல்லாத பிரச்சனை இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, சொந்தக்காரங்க பிரச்சனை இருக்குது, பந்தக்காரங்க பிரச்சனை இருக்குது, வீட்டுல பிரச்சனை இருக்குது. ஆனா உண்மையான பிரச்சனையை நான் சொல்லிட்டு போறேன். உண்மையான பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் உண்மையான பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது எல்லா பிரச்சனைக்கும் பதில் என்னன்னா வேத வசனத்துக்கு கீழ்ப்படியுது. நீங்க வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ஆனா நீங்க வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருப்பீர்களா ஒரு பிரச்சனை சரியாகும். ஆமாங்களா இல்லையா? இயேசு கிறிஸ்து அந்த வனாந்தரத்துல பிசாசானவனால அநேக பிரச்சனையை கொண்டு வரும்பொழுது அவர் எதை கொண்டு ஜெயிக்கிறார்? சொல்ல மாட்டீங்களே. வார்த்தையை கொண்டு ஜெயிக்கிறார். இன்னைக்கு நம்ம எதை கொண்டு ஜெயிக்கிறோம்? நம்ம மாம்ச பலத்தை கொண்டு, என்னுடைய அறிவை கொண்டு, என்னுடைய யுக்தியை கொண்டு, எனக்கு இருக்கிற ஆள் பலத்தை கொண்டு, எனக்கு இருக்கிற அந்த பேக்ரவுண்டை கொண்டு, இல்ல ஏதோ ஒன்று என்னுடைய சுயத்தை சார்ந்து நான் அதை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் தோத்து போயிடும். புரியுதுங்களா நான் சொல்றது? உண்மையாமா நான் தோத்து போறதுன்றது அந்த விஷயத்தை ஜெயிக்கிறது கிடையாது. சமாதானத்தை தோத்து போயிடுறேன். ஒருவேளை 2 பேருக்கு சண்டை, நான் அதில் ஜெயிச்சிடறேன். நான் அதை சொல்ல வரல. மாம்சத்துக்குரிய காரியத்தை நான் பேச வரல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் தோத்து போறேன், சமாதானத்தை இழந்து போறேன், சந்தோஷத்தை இழந்து போறேன், கிறிஸ்து எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சாயலை நான் இழந்து போறேன். தன் மாம்சத்தை புயபலமாய் ஆக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன்.